நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க 2 இட்லி சாப்பிடுற இடத்துல 4 இட்லி சாப்பிட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம், பக்காவா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது கூட 4 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துருங்க. பார்த்திங்கல்ல, இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் காரம் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் எடுத்து நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறதுனால அந்த காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவில் 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதை இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி மாவு சேர்க்குறதுனால சட்னி நல்லா கெட்டித்தன்மை கொடுத்து வரும். நீங்கள் புளிக்காத மாவு, புளிச்ச மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இட்லி மாவு நீங்கள் சேர்க்க விருப்பப்படலைன்னா 1 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவில் 1/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது போல் சேர்த்து பண்ணலாம். இப்போ இட்லி மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். பாருங்கள், சட்னி எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான கையேந்தி பவன் கார சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் இதே போல் நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபிஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டான இட்லி, மொறுமொருவான தோசையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த சட்னி பெர்ஃபெக்டான கலரோட, டெக்ஸ்சரோட, பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு தூண்டுதில்ல. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.